சிவகாசி அருகே திருத்தங்கலில் நடைபெறவுள்ள அனைத்து பிள்ளைமார் அரசியல் அங்கீகார மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிப்ரவரி 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் அம்மா திடலில் அனைத்து பிள்ளைமார் அரசியல் அங்கீகார மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் விழா மாநாட்டு ஏற்பாட்டாளர் பந்தல் எஸ். ராஜா தலைமையிலும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ராஜபாளையம் எஸ்.என். பாபுராஜ் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநாட்டில் 15,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இன்று தைப்பூசமான இன்றைய தினம் காலையில் பந்தகால் நடும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இந்த மாநாடு மூலமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுக்கிற கோரிக்கை என்னவென்றால், பல்வேறு கட்சியில் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னிகரில்லா தலைவர்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த பிள்ளைமார் சமூகத்திலிருந்து எத்தனையோ சமுதாய மூத்த முன்னோடிகள் அனைத்து அரசியல் கட்சியிலும் பயணிக்கிறாங்க, அனைத்து அரசு துறையிலும் பயணிக்கிறாங்க, அனைத்து தொழில்துறையிலும் சாதனை படைத்து கொண்டு இருக்கிறாங்க, அனைத்து கல்வித்துறையிலும் பள்ளித்துறையிலும் சாதனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு உரிய அங்கீகாரத்தை இதுவரை ஆண்ட அரசியல் கட்சிகள் யாருமே கொடுக்கல. எதற்காக கொடுக்கல? வருகின்ற காலத்தில் இந்த பிள்ளைமார் சமூகத்திற்காக அனைவரையும் அரவணைத்து வாழ்ந்த சமுதாயம், தமிழையும் ஆன்மீகத்தையும் கட்டி காத்த சமுதாயம், அனைத்து ஆதீனத்தையும் உருவாக்கிய சமுதாயம் இந்த பிள்ளைமார் சமூகத்திற்கு ஏன் அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறது என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்று அரசியல் அதிகார பகிர்வாக இருக்கட்டும், சம உரிமையாக இருக்கட்டும், ஒரு நாட்டில் இழப்புகள் கூட கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அதிகார பங்களிப்பு பகிர்வு கிடையாது. இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறாங்க.